ஹாய் மக்களே, இப்போ இஷானி தோட்டத்தில் இருக்கக்கூடிய முருங்கை மரத்துலேருந்து முருங்கைக்கீரை பறிக்க போகிறோம். இந்த முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ எல்லாமே உடம்புக்கு நல்லது. பாருங்களேன், மூணாரில் முருங்கை மரமே கிடையாது, அங்கே வளரவும் செய்யாது. அதனால இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் முருங்கைக்கீரை தான் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். பழையச்சோறில் தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி குழுன்னு பிணைஞ்சி இந்த முருங்கைக்கீரையை தேங்காய், சின்ன சீரகம், வத்தல், காஞ்ச வத்தல் இதெல்லாம் போட்டு குறைன்னு அரைச்சி இந்த கீரையோடு சேர்த்து பொறிச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். எல்லாம் இங்கே கொழுந்தாக இருக்குது. கொழுந்து கீரை தான் நல்லது. கொழுந்து இதாக இருக்காமல் இதெல்லாம் முத்தல் இல்லாமல் கொழுந்துனா நல்லா இருக்குமோ? ஆமாம், லைட்டாக கசப்பாக இருக்கும், ஆனால் இது நல்ல மருத்துவ குணம் உள்ளது. விஷானி சாப்பிடுவியா? கட்டெரும்பு நிறையா இருக்குடே. சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டியா? நான் சமைச்சு தரேன், சாப்பிடுன்னு. அப்படிலாம் சாப்பிடுவோம். என்ன இஷாமா, மம்மி சமைச்சு தரேன். இந்த முருங்கைக்கீரையில் இப்போ போய் உருவணும், தனித்தனியாக உருவி எடுக்கணும், அதுதான் வேலையே. அவங்கள அப்படி இருக்கு. பாக்கிட்ட சொல்லிட்டு எடுங்க, நல்லா போஸ்ட் கொடுப்பாங்க. பார்த்தீங்களா என்ன வேலை செய்தீங்க? களை இருக்கீங்களோ? வெண்டைக்காய் எதுவும் ஊனுதீங்களா? ஓகே, இது போதும். ஓகே.